ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் மினிட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ இது மட்டும் படித்தா 50 எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம். லாஸ்ட் மினிட் கொஸ்டின்னா தவிர்க்கவே முடியாத கொஸ்டின். ஸோ படிக்க முடியாத பசங்க என்ன பண்ணுறீங்கன்னா 1 மார்க் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. 5 மார்க்ஸ் நான் கொடுக்கறத படிச்சுக்கோங்க. 12th ஸ்டாண்டர்டுக்கும் பார்க்க போகிறோம், 11th ஸ்டாண்டர்டுக்கும் பார்க்க போகிறோம் ஒரே வீடியோவில். 12th ஸ்டாண்டர்ட் அப்படி இருந்தீங்கன்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர் இருக்க நல்ல 5 மார்க் பார்த்துருங்க, நல்லபடியாக எக்ஸாம் எழுதலாம். நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் 5 மார்க், செகண்ட் சாப்டர் நான் சொல்கிற 5 மார்க் பார்த்தாலும் நல்லபடியாக எழுதலாம். எக்ஸ்ட்ராவாக 4 சாப்டர் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் 3 சாப்டர்லையாவது ஃபஸ்ட்டு 3 சாப்டர்லையாவது என்ன பண்ணணும்னா 5 மார்க்ஸ் படிக்கணும். சரிங்களா? நான் சொல்கிறது ரொம்ப முடியாதவங்களுக்கு ஓகேவா, 5 மார்க்கு 1 மார்க்காவது போடுங்கன்னு சொல்கிறேன். 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர் மட்டும் 11th ஸ்டாண்டர்டும் 12th ஸ்டாண்டர்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது ரொம்ப முடியாத பசங்களுக்கு. அண்ட் 50க்கு 50 போடணும்னா நான் சொல்லக்கூடிய சாப்டர்ஸில் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சொல்லிடுறேன், அதை பார்த்துக்கோங்க. சரியா? சரி, நான் இங்கே சொல்லியிருக்கிறது கம்மியான 5 மார்க். இதையாவது ஒழுக்கமாக படிப்பீங்களா? லைக் போடுங்க, கண்டிப்பாக லைக் போடுங்க, எல்லாத்துக்கும் போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ சாப்டர் 1, ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ்க்கு முடிஞ்சிருச்சு எனக்கு தெரியும், இனி வரப்போகிற டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறேன். சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா 1.1ல் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் 3 மார்க் வரும். இதுலேருந்து பார்த்துக்கோ. எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் 1.2 ரேங்க் கண்டுபிடிக்கிறது மைனர் மெத்தட் ரோ ரிடக்ஷன் பார்த்துக்கோ. 1.3 மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் கண்டிப்பாக வரும். 1.4ல் கிராமர் ரூல் இந்த சம். இதுதான் 2 மார்க் 3 மார்க். ஃபஸ்ட் சாப்டர் ஈஸியாக பார்த்துடலாம். 5 மார்க் வந்து ரொம்ப சிம்பிளான 5 மார்க் தான் கொடுத்துரு. கிராமர் ரூலு, காஸ் எலிமினேஷன் மெத்தடு, லாம்டா மியூ அந்த கே சம்மு, கெமிஸ்ட்ரி சம்ஸு அந்த லாம்டா அந்த சம் தான். ஸோ இதையாவது ஒழுக்கமாக பாருங்கள், அவ்வளோதான். அடுத்தது செகண்ட் சாப்டர் பாருங்கள். 2.1 ஈஸி. 2.2ல் இருக்கிறது 2 சம், அதை கொடுத்துட்டேன். 2.3ல் 3 சம் தான் இருக்குது, பார்த்துரு. 2.4ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. இதில் கட்டாயமாக ஒரு 2 மார்க் 3 மார்க் வரும். 2.5ல் இதில் கட்டாயமாக ஒரு 2 மார்க் 3 மார்க் வரும். 2.45 அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி பார்த்துருங்க. 2.6 4 சம்மு. 2.7 8 ரொம்ப வீக்காக இருக்கும், பார்க்க வேணாம். 2.6 முடியாது பாருங்கள். பட் 2.7ல் பாருங்கள் 5 சம் தான் கொடுத்துருக்கேன். 2.8ல் 2 சம் தான் கொடுத்துருக்கேன். 5 மார்க்கில் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வெறும் ஒரு 10 கொஷின்ஸ் தான் இருக்குது. 2.4ல் இந்த 2 சம் ஈஸி. 2.5ல் இந்த 3 சம்மே ஈஸி, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அதெல்லாம். ஸோ 2.6ல் 2வது சம் கண்டிப்பாக வரும். 2.7ல் அந்த ஆர்குமெண்ட் கண்டிப்பாக வந்துடும். 2.8ல் அந்த ZQ+8 ZQ+27 ரொம்ப ஈஸி அந்த சால்வ் பண்ணுறது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஏன்னா மேட்ரிக்ஸில் தப்பு வரும், காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து சாப்டர் 3 இருக்கிறவங்க, ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் சாப்டர் 3 மூடி இருக்குங்கிறாங்க, சில டிஸ்ட்ரிக்ட் சாப்டர் 2 மூடி இருக்குங்க. நான் 4 சாப்டர் எதுக்கும் கொடுத்துட்றேன். சாப்டர் 3 இருக்கிறவங்க 3.1ல் இந்த சம்ஸு, 3.2ல் 2 மார்க் 3 மார்க், இந்த 3.2 3.6 ரொம்ப ஈஸி, நல்லபடியாக படிங்க. ரொம்ப வீக்காக இருக்கும் கூட படிக்கலாம். 3.3ல் இந்த சம்ஸையாவது பார்த்துட்டு போ. 3.5ல் ஃபஸ்ட் சம் மட்டும் நான் ரொம்ப கம்மி பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப படிக்க முடியாதவன் 3.2 3.6 3.3யாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போ. மீதி எல்லாமே பார்த்துரு, எல்லாம் பார்த்தா நல்லதான். 5 மார்க் பாருங்கள், கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். 3.5லேருந்து ஒரு 5 மார்க் வராமல் வராது, கொஸ்டின் பேப்பரே வராது. ஸோ எந்தாவது ஒரு 5 மார்க் வந்துடும். 3.4லேயும் அப்படி தான் வந்தால் வரலாம். 3.3ல் 2 5 மார்க் இருக்குது, பார்த்துரு. 3.6 எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் 3.1ல் 9th சம். ஸோ கம்மியான 5 மார்க் தான் இருக்குது. சாப்டர் 3ல் பார்த்துக்கோ. ஆனால் கட்டாயமாக ஒரு 5 மார்க் 3.5ல் கண்டிப்பாக வரும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டரில் 2.6லேயும் 2.7லேயும் அந்த ஆர்குமெண்ட் சம் இமேஜினேஷன் சம் கண்டிப்பாக வரும். 2.8லேயுமே எதிர்பார்க்கலாம். ZQ+8 ZQ+27 அதெல்லாம். ஸோ ஃபஸ்ட் சாப்டர் லாம்டா மியூ கே. சரியா? அட்லீஸ்ட் அந்த 5 மார்க்காவது பார்த்துட்டு போங்க. சாப்டர் 4 இருக்கக்கூடிய பசங்க இந்த 4 எக்ஸைஸில் இந்த சம்ஸையாவது பார்த்துட்டு போ. ஆனால் 5 மார்க்குன்னா 4th சாப்டரில் 4.5ல் தான் வரும். ஒரு 4 சம் 5 சம் தான் கொடுத்துருக்கேன், பார்த்துரு. எக்ஸாம்பிளில் ஒரு 6 சம் 5 சம் கொடுத்துருக்கிறேன், பார்த்துரு. எல்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ மொத்தமாக மிட்டமுக்கு என்ன வருமோ நான் சொல்லிட்டேன். சார் 3 சாப்டர் வச்சுருக்காங்க, நான் எப்படி சார் படிக்கிறதுனா, நீ ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டரில் முக்கியமான 5 மார்க் கொடுத்துருக்கேன், பார்த்துரு. 1 மார்க் பார்த்துரு. 2 மார்க் 3 மார்க் பார்க்க முடியலன்னா ஒரு 2 சாப்டரில் உருப்படியாக பாரு. மேட்ரிக்ஸு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாரு. தியரி ஆஃப் ஈக்குவேஷன் இப்போதைக்கு விட்டுரு. ஒரு நல்லபடியாக எழுதிட்டு வரலாம். 50க்கு 40க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம். அதான் சொல்கிறேன், அந்த மாதிரியாவது பாருங்கள். ரொம்ப முடியலன்னா சொல்லாதீங்க. அடுத்தது 11th மேக்ஸ். 11th மேக்ஸ்க்கு எப்பவுமே 2 சாப்டர் தான் இருக்கும், இல்லைனா 3 சாப்டர் இருக்கும். சில டிஸ்ட்ரிக்ட் தான் 4 சாப்டர் வைப்பாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம். ஸோ அதனால் 4 சாப்டர் கொடுத்துருக்கேன். 2 சாப்டர் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. நான் கொடுக்குற சம் படிச்சுன்னா 50க்கு 45க்கு மேலே எடுத்துடலாம். ஏன் 50க்கு 50 கூட எடுத்துடலாம். ரொம்ப வீக்காக இருக்கிற பசங்க +1ல் 1 மார்க்கை ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுரு, 10 1 மார்க் கரெக்டாகிடலாம். 5 மார்க்கில் ஃபஸ்ட் எக்ஸைஸில் இவ்வளோ தான் இருக்குது. ஃபஸ்ட் சாப்டர் இவ்வளோ தான் இருக்குது. 1.2ல்
2 சம்மு, சாரி 1.1ல் ஒரு சம்மு, எக்ஸாம்பிள் 1.2, 1.3ல் ஒரு 4 சம் இருக்குது. கட்டாயமாக இதுலேருந்து தான் 5 மார்க் வரும். ஸோ இதை நீ வந்து 10 ரூபா போட்டு பாரு வந்துடும். அதே மாதிரி அல்ஜிப்ராலையும் உனக்கு கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதை நீ பார்த்தீங்கனாலே 3 4 5 மார்க் கேட்பாங்க, மிட் டேர்மில் எழுதிடலாம். ஸோ 2 மார்க் 3 மார்க் பாருங்களேன். ஃபஸ்ட் சாப்டரில் பாருங்கள் 1.1ல் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன், அண்ட் 1.3ல் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். 1.2 1.4 கொடுக்கல. வேண்டாம், ஒன்றும் படிக்க முடியல வேண்டாம், அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியல வேண்டாம். அட்லீஸ்ட் இதே எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். இதில் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் அட்லீஸ்ட் எழுதலாம். அடுத்தது சாப்டர் 2. சாப்டர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2.1ல் ஒரே சம், 2.2ல் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வந்துடும். 2.4ல் இந்த சம்ஸு, 2.5ல் இந்த சம்ஸு, 2.9ல் இந்த சம்ஸு, 2.11ல் இந்த சம்ஸு, 2.12ல் லாகில் இந்த சம்ஸு. சார் செகண்ட் சாப்டர் கஷ்டமாக இருக்குது சார், எப்படி சார் பார்க்குறது? ரொம்ப வீக்காக இருக்க பசங்கன்னா அட்லீஸ்ட் 2.2 பார்த்துரு, 2.4 பார்த்துரு, அண்டு 2.9 பார்த்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன், 2.11 பார்த்துரு. இதையாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போ. அதுக்கப்புறம் 5 மார்க் வந்து பாரு, 2.8ல் இந்த 3 சம்மில் ஏதோ ஒரு சம் வந்துடும். 2.9ல் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லாம் வராமல் கொஸ்டின் பேப்பரே வராது, இதுதான் வரும். 2.11ல் ஒரே ஒரு சம் 7 சம். 2.12ல் லாகரிதம்லேயும் ஒரு 5 மார்க் கேட்பான். ஸோ நீ செகண்ட் சாப்டர் ஒழுக்கமாக படி, ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டர் படிச்சுக்கோ. அடுத்த தேர்டு சாப்டர் இருந்தால் நீ அது ஒன்று 2 மார்க் 3 மார்க் படிக்காத, வெறும் 3.2ல் மட்டும் இந்த சம் பார்த்துட்டு 5 மார்க் கான்சன்ட்ரேட் பண்ணு. 5 மார்க் நான் இவ்வளோ தான் கொடுத்துருக்குறேன். உன்னால் எதுவுமே படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் நேப்பியர் ஃபார்மில் மட்டுமாவது படி, ஓகேவா? நேப்பியர் ஃபார்மில் மட்டும் பேஜ் நம்பர் 135க்கு நேப்பியர் ஃபார்மில் ஒழுக்கமாக படி, ப்ரூஃபோட. நீ இதெல்லாம் படிக்கலனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன் ரொம்ப வீக்காக இருக்கும். நல்லா படிக்கக்கூடிய பசங்க அட்லீஸ்ட் 3.2 முடிச்சுட்டு 3.3ல் இந்த சம், 3.4ல் ஒரு சம், 3.7ல் இந்த சம், 5 மார்க் அட்டன் பண்ணலாம். அவ்வளோதான். சாப்டர் 4 இருந்ததுன்னா 4.1ல் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிற சம்மு, 4.2ல் ரேங்க் கண்டுபிடிக்கிற சம்மு, 4.3ல் அந்த காம்பினேட்ரிக்ஸ் எண்ணு கொடுத்து ஆறு கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி இதுலேயும் பர்முட்டேஷன்லையும் இருக்குது. ஸோ அந்த சம்ஸ் தான் கொடுத்துருக்கு. அதனால தான் இவ்வளோ இருக்குன்னு தவிர ரொம்ப பார்க்குறதுக்கு இவ்வளோ தான் இருக்கும், நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கம்மியாக தான் இருக்குது. மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் 4.4லேருந்து இந்த சம்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும், கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். 4th சாப்டர் வரைக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ 2 சாப்டர் இருந்தால் ஈஸியாக 40க்கு மேலே எடுத்துடலாம். நீ அட்லீஸ்ட் படிக்க முடியலன்னா ஃபஸ்ட் சாப்டர்லேயே 2 மார்க் 3 மார்க் பாட்டு, ஃபஸ்ட் சாப்டர்லேயும் செகண்ட் சாப்டர்லேயும் 5 மார்க் மட்டும் பார்த்துட்டு போ, ஈஸியாக ஒரு 35ஆவது எடுத்துடலாம் 50க்கு. நான் இவ்வளவும் சொல்லிட்டேன் லாஸ்ட் மினிட் கொஸ்டின், இதையாவது பார்த்துட்டு போங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்ப படிக்க முடியலன்னா ஒழுக்கமாக 1 மார்க்கும் 5 மார்க்கும் போது அட்லீஸ்ட் பார்த்துப்போம். 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் வருது, கொஞ்சம் சீரியஸாக அட்லீஸ்ட் ஒரு 2 சாப்டர் ஒழுக்கமாக பார்த்துட்டு போ. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். நான் போட்டிருக்கேன் எல்லாமே, கம்ப்யூட்டர் மட்டும்தான் போடல, எல்லாமே போட்டிருக்கேன். ரெஃபர் பண்ணுங்கள், ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன்.